மேலிட பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். இந்த நிகழ்வு என்பது நான் இப்போ விருத்தாசலம் பக்கத்துல இளமங்கலங்கிற ஒரு கிராமம். அங்க நாம ரொம்ப கம்மியா இருக்கிறோம், மாற்று சமூகத்துக்காரங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. அந்த ஊர்ல நான் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழணும் அப்படின்னா நீங்க இந்த ஊர்ல திருமாவளவனை ஜெயிக்க வைக்கிறது தான் ஒரே வழி. உங்க ஊர்ல நீங்க அதிகமா இருக்கிறீங்க, அதே மாதிரி அந்த மக்கள் அதிகமா இருக்கிற வகையில நம்ம மக்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. நாங்க அது மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கிறோம். அப்ப இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, ஒட்டு மொத்தமா தேசத்துக்கே ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டு பண்ணணும் அப்படின்னா தலைவர் இந்த தொழிலை ஜெயிக்கணும். இந்த தொழில ஓட்டு போறதுக்கான ஒரு முழு அதிகாரமும் ஒரு நல்ல வாய்ப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. அந்த வாய்ப்பை தவறாம பானை சின்னத்தில் முத்திரையிட்டு அவரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதா என்னுடைய முதல் வேண்டுகோள். இப்ப இந்த தொகுதியில பாஜகவும் அதிமுகவும் நிக்குது, ரெட்டலையும் தாமரையும் நிக்குது. இப்போ ரெட்டலை தான் நமக்கு போட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெட்டலை ஜெயிச்சாலும் மோடி ஜெயிச்சது சமம், மோடி ஜெயிச்சாலும் ரெட்டலை ஜெயிச்சது சமம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு தான் ரெண்டு பேருமே இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க. நாளைக்கு திரும்பவும் அவங்க ஒன்னா ஆயிடுவாங்க. அப்படி ஒன்னா ஆனா மோடி ஆட்சி அமையும். மோடி ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா திரும்ப இந்த நாட்டுல வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன புள்ளி வர சொல்ற, நீங்க நல்லா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இப்போ மோடி இந்த நாட்டை ஆடுறதுக்கு கரெக்டா 10 வருஷம் ஆண்டுட்டாரு. இது 10வது வருஷம் நடக்குது. இந்த 10 வருஷத்துல ஒரு கணக்கு சொல்றாங்க, ஒரு புள்ளி வர சொல்றாங்க. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த புள்ளி வர எடுக்கிறாங்க. 10 வருஷமா அவர் இருக்கிறார் ஆட்சியில. ஆனா கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளி வர எடுக்கிறாங்க. நம்ம நாட்டுல மொத்தம் 143 கோடி பேர் இருக்காங்க. இந்தியாவுல 143 கோடி பேர் இருக்காங்க. அந்த 143 கோடி பேர்ல 19 கோடி பேரு ஒரே ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாடுறாங்க இந்த நாட்டுல. அதே போல 5 வருஷத்துக்கு பிறகு மோடி ஆண்ட இந்த 5 வருஷத்துக்கு பிறகு இப்ப கணக்கு பார்த்தா அந்த 19 கோடி பேரும் 35 கோடி பேரை மாறிட்டாங்க. அப்போ 19 கோடி பேர் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு வாடுறதே கேவலம், அதுவே அவமானம், அதுவே ஆட்சி நடத்துறதுக்கு தகுதியே இல்லை மோடி. அதையும் தாண்டி 35 கோடி பேரா அது மாறிடுச்சு அப்படின்னா இந்த நாட்டை அவர் ஆளலாமா? பாஜக இந்த தேசத்தை ஆளலாமா? அது எம்மா பெரிய தப்பு. திரும்ப ஆட்சிக்கு வந்தா 35 கோடி பேரு 100 கோடி பேரா மாறிடும். நாம எல்லாம் வாடுறதுக்கு வழி இல்லாம சாப்பிடறதுக்கு வழி இல்லாம சாவ வேண்டியதான். விவசாயத்துக்கு நான் வாரி வாரி கொடுப்பேன், இந்த விவசாயத்தை பூரா நான் பாதுகாத்துக்குவேன், இந்த நாட்டுல இனிமே விவசாயிகள் எங்கேயுமே சாவக்கூடாது, அவங்களுக்காக நான் அத்தனை ஒலி விளக்கும் ஏற்றி வைப்பேன், எல்லா சலுகையும் செய்வேன்னு சொன்னார். ஆனா டெல்லியில ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டீங்களா? டிவியில பாத்துருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி நம்ம ஒரு கும்பலா கூடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரமா நம்மளால உட்கார முடியாது. ஆனா ஒரு வருஷமா அவங்க தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. ஏன் நடத்தினாங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டம், விவசாய வேளாண்மை திருத்த சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தப்பு, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சோறு திங்கிறவன் சொல்றான். இப்ப இந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற நமக்கு தெரியுமா இல்லையா? இது வெந்து போச்சா வேவலையா, இது நொந்து போச்சா நோவலியா, நமக்கு தெரியுமா தெரியாதா? இந்த சாப்பாடை நீ சாப்பிட்ற யாராவது நம்மகிட்ட கட்டாயப்படுத்தலாம் கூட, இந்த சாப்பாடு சரியில்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆனா அதை கூட காதுல வாங்காம நான் எடுத்து அதை கூட நான் ஒட்டுமொத்தமா நான் கொண்டு வர சட்டம் சரிதான், அந்த சட்டத்துல எந்த வித பிரச்சனையும் கிடையாது, இது உங்களுக்கு பாதுகாப்பான சட்டம் தான் சொல்லி கட்டாயமா அவர் மேல ஒரு பெரிய சட்டத்தை திணிக்கிறாங்க. அப்படி திணிக்கும் போது அது வேணான்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேல போராடுறாங்க எல்லா விவசாயியும் சேர்ந்து. அந்த விவசாயிகள் போராட்டத்துல 740 பேர் கிட்டத்தட்ட இறந்துறாங்க. ஒரு போராட்டத்தை தொடங்கி அந்த போராட்டத்துல 740 பேர் சாவறாங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் போராட்டம் நடந்தாவே ஆட்சியாளர்கள் போய் உட்காந்து அவனுடைய கோரிக்கை என்ன, உன்னுடைய தேவை என்ன, வா உட்காந்து பேசுவோம், சரி பண்ணுவோம், போராட்டம் வேணாம்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அந்த வக்கற்ற அந்த மோடி அது எதுவுமே காதுல வாங்கல, வெளிநாடுக்கு சுத்திட்டு இருக்காரு. வெளிநாட்டுல சுத்திட்டு என்ன பண்றாருன்னா, அவரை உருவாக்குனாங்கல்ல, எலெக்ஷன்ல நிக்கணும்னா செலவு வேணும், செலவுக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா அதானி அம்பானி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒப்பந்தம் போடுறதுக்கு, அவங்களுக்கு வெளியில சொத்து வாங்குறதுக்கும், அவங்களுக்கு நிறைய முதலீடு செய்வதற்கும் வெளிநாடுகளில் சென்று போய் அவங்களுக்காகத்தான் உழைச்சாங்க ஒழிய விவசாயிகள் போராடிட்டு கிடந்தாங்க ஒரு வருஷமா. என்னன்னே கேட்கல இந்த மோடி. அதுல 700 பேர் செத்துட்டான்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த விஷயத்துல விவசாயிகள் போராட்டம் பண்ணி தான் 700 பேர் செத்தான். அதை தாண்டி கடந்த 5 வருஷத்துல 1,24,474 பேர் விவசாயிகள் எனக்கு மின்சாரம் இல்ல, உர விலை ஏறிடுச்சு, நடு விலை ஏறிடுச்சு, கலாபரிக்க முடியல, எதையுமே செய்ய முடியலன்னு சொல்லி
விவசாயமே பண்ண முடியாம 1,24,474 பேர் கடந்த 5 வருஷத்துல செத்துருக்கான். இது எம்மா பெரிய கேவலம். இந்த நாட்டுல விவசாயிகள் சோறு போறானா இல்லையா? அவனுக்கு தானே இந்த ஆட்சி நடத்தணும். ஒட்டுமொத்தமா இந்த தேசத்துல 70% பேர் விவசாயத்தை தான் நம்பியிருக்காங்க. அப்படி விவசாயத்தை நம்பி இருக்கிற இந்த மக்களை 1,00,000 பேருக்கு மேல சாவடிச்சிருக்கிறாருன்னா இவர் இந்த மக்களுக்கான மோடியா? யாருக்கான மோடி? பிரதமர் யாருக்கான பிரதமர் அவரு? அப்ப அந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான மோசடித்தனமான இந்த மாதிரி மோடி எல்லாம் நாட்டுல வாழவே விடக்கூடாது. அதே மாதிரி இளைஞர்கள் இங்க வந்திருக்கீங்க. நான் ஆட்சிக்கு வந்த உடனே 2 கோடி பேருக்கு நான் வேலை வாங்கி தரேன், நான் வேலையை உருவாக்குவேன், நான் எல்லாமே செய்வேன்னு சொல்லி மோடி சொல்லித்தான் ஆட்சிக்கே வந்தாரு கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவர் வந்து என்ன செஞ்சார் தெரியுமா? 12.5 கோடி 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா 12.5 கோடி பேர் இருக்கிற வேலையில இருந்து துரத்தி அடிச்சுட்டாரு. அப்படின்னா இந்தியாவுல இப்போ இந்த எல்ஐசி, ராணுவத்துறை, விமானத்துறை, போக்குவரத்து துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரி பொது நிறுவனங்கள் இருக்குது. இதுல எல்லாம் நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம கவர்மெண்ட் ஊழியர், நம்ம அரசு ஊழியர். இப்படி அரசு ஊழியர்களா இருக்கிற இந்த துறை எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுத்துட்டாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? மோடி கிட்டையும், அதானி கிட்டையும், அம்பானி கிட்டங்கிற ஒரு பணக்காரன்கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க என்ன செய்யறானோ அவனுக்கு ஏத்த ஆளை தான் போடுறாங்க. அப்ப 12.5 கோடி பேரு மோடியால இந்த நாட்டுல வேலை செஞ்ச அரசு ஊழியர்கள் வீட்டுக்கு துரத்தப்பட்டாங்க. 2 கோடி பேருக்கு வேலை தான் வாங்கி கொடுக்குறேன்னாரு. அதையும் செய்யல, எதையும் செய்யல. அதே மாதிரி வேலை கிடைக்காம நம்ம இளைஞர்கள் என்ன பண்றோம்? 96,000 பேர், 96,505 பேர் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல எனக்கு வேலையே கிடைக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணி செத்துட்டான். இதுவும் இந்த 5 வருஷத்துல நடந்துச்சு. இப்படிப்பட்ட அக்கிரமம் நடக்குதுல இந்த நாட்டுல. திரும்ப இந்த மோடி நான் ஆட்சிக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாரு இந்த நாட்டுல. இந்த நாட்டுல அவர் மோடி வந்து ஆட்சிக்கு வர்றது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா இவ்வளவு சிக்கலை பண்ணிக்கிட்டு, இவ்வளவு மோசடித்தனத்தை பண்ணிக்கிட்டு எதுக்கு அவர் வரணும்? இப்ப இந்த நாட்டுல 141 பணக்காரன் தான் இருக்காங்க. மொத்தமே 141 பணக்காரன் தான். கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ராத்திரி 12 மணிக்கு 2014 திடீர்னு எழுந்து கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன், அதுக்கு அடிப்படையா இருக்கிற இந்த 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சிட்ட உடனே அந்த பணத்தை பூரா காப்பாத்திட்டாரா? அந்த கருப்பு பணத்தை பூரா ஒழிச்சுட்டாரான்னா சுத்தமா ஒழிக்கவே இல்லை. சுவிஸ் பேங்க்ல நிறைய பணம் இருக்குது, அதை பூரா கொண்டு வந்து இங்க இருக்கிற மக்கள் தலையில ஒவ்வொருத்தரும் பேர்லயும் 15 லட்சம் போட்டாருன்னு அவர் சொன்னார். ஆனா அதையும் போடல. அந்த டைம்ல பெருசா பாதிக்கப்படுது யாருன்னா நம்ம அப்பாவி மக்கள் தான். பணத்தை பூரா கொண்டு போய் பதுக்கிட்டான் பணக்காரன் பூரா. வெறும் 141 பேரை வளைச்சு அவனை சரியா கேன் பண்ணி அவனை வளைச்சு நீ எங்கடா பணம் வச்சிருக்க, என்னடா செய்யறன்னு சொல்லி அவனுக்கிட்ட விசாரணை பண்ணி அவனை கைது பண்ணி அந்த பணத்தை எப்பவுமே பறிமுதல் பண்ணிருக்கலாம். பறிமுதல் பண்ணி இந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா வெறும் 141 பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை போனா செல்லாதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ஆயா, அக்கா, தாத்தா, மாமா, பாட்டி எல்லாமே பேங்க் வரிசையில நிக்கும் போதே பல ஆயிரம் பேர் சேர்த்திருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து கேவலமான ஆட்சியை தான் நம்முடைய மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மோடி இதோடு நிறுத்தல, அதை தாண்டி என்ன செய்ய வராரு? இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருப்பது வன்கொடுமை தடுப்பு சட்டங்கிற ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் மூலியமா தான் இன்றைக்கு சாதி வெறியர்களை நாம் அச்சுறுத்துறோம். நம்மளை தொட்டா அவன் உள்ள போவான், நம்மளை தொட்டா அவன் தண்டனம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் மாதிரி நமக்கு இடஒதுக்கீட்டுல உரிமை பெறறதுக்கு ஒரு வழி, கல்வி மூலியமா கல்வி படிக்கிறதுக்கு ஒரு வழி, தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வழி, இப்படி சில வழிகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. அது எதுல இருக்குன்னா அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துல தான் இருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மோடி வந்து விட்டார். அதுதான் இந்த பெரிய பிரச்சனை. இம்மா கொலை பண்ணாரு, இவ்வளவு செஞ்சாரு போனாரு, அது கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நமக்கு இப்பதான் ஒரு 100 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தலைமுறை படிக்குது. இன்னைக்குதான் நாங்க பேண்ட் சட்டையை போட ஆரம்பிச்சிருக்கோம், இன்னைக்குதான் காலேஜ் போக ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னைக்குதான் நாங்க அரசு ஊழியரா வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சூழல்ல அவங்க அரசியலமைப்பு சட்டத்தின் மூலியமா இருக்கிற இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தானே இந்த கம்யூனிட்டி பயிலாம் எல்லாம் படிக்க வரான். அவன் வந்து நிக்கிறான், பஸ் ஏறான், வண்டி ஓட்டுறான், கார் ஓட்டுறான், அவனுக்கு பெரிய இது மாதிரி நிக்கிறானே, ஒரு எம்எல்ஏ ஆவறானே, எம்பி ஆவறானே, இந்த மாதிரி வளர்றானுலே. இதுக்கு மேல இவங்களை எப்படி வளர விடுறது? அப்ப போதை மூலியமா இவனை அடிமையாக்குன்னு சொல்லி திட்டமிட்டு காலனி பகுதிக்குள்ளாக போதை கொண்டு வராங்க.
அந்த கஞ்சாவை கொண்டு வந்து கட்டாயமா திணிக்கிறாங்க. நம்ம பசங்க இன்னைக்கு தானா அப்படி கெட்டு போறான் வரான்லாம் கிடையாது. அது உண்மையிலேயே நம்ம சமூகம் இன்னும் விழிப்படைஞ்சிடக்கூடாதுங்கிறத கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அவன் திட்டமிட்டு அங்க கொண்டு வந்து போதை மூலியமா நம்மளை அடிமையாக்குறான். அதை தாண்டி மோடி ரொம்ப கேவலமான ஆட்சியை இந்த மண்ணில நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த சூழலை பயன்படுத்தி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், ஏண்டான்னா நமக்கு அதுதான் பாதுகாக்கணும்னு சொல்லிதான் நம்முடைய தலைவர் 10 ஆண்டு காலமா சனாதன எதிர்ப்பு, பாஜகவை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும், பாஜகவை ஒழிக்க வேண்டும். ஏண்டான்னா மனித குலத்துக்கு எதிரான கட்சி, மக்களுக்கு ஆதரவான கட்சி இல்ல. அவனுடைய செயல்பாடு எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் சொத்து வாங்கி கொடுக்கறதுல இருக்குது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இப்ப நம்ம கொரோனா வந்துச்சு இல்ல, 2 வருஷம் முடங்கி கிடந்தோம். அந்த 2 வருஷத்துல எவ்வளவு நம்ம பாதிக்கப்பட்டோம். ஆனா இந்த அதானி அம்பானி போன்ற அந்த 141 பணக்காரனை சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஆளுங்க கொரோனா தொடங்கும் போது அவனுக்கு வெறும் 30 லட்சம் கோடி இருந்துச்சு. சாரி 23 லட்சம் கோடி இருந்துச்சு அவனுக்கு சொத்து. 23 லட்சம் கோடி 2 வருஷம் முடிஞ்சு கணக்கெடுத்து பாக்குறாங்க 50 லட்சம் கோடி. நாம எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம, காய்கறிக்கு வழி இல்லாம, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம நாம அலைஞ்சு கிடக்குறோம். ஆனா அவன் கொரோனா டைம்லயும் சம்பாதிக்கிறான். எப்படி சம்பாதிக்கிறான்? எல்லாம் மோடி வாரி கொடுத்தது. நாம இன்னைக்கு ஒரு 5000 10,000 லோன் வாங்கிக்கிட்டு ஒரு குழுல பணம் எடுத்துட்டு சிங்கடிக்கிறோம், படாத பாடு படுறோம். ஆனா மோடி ஐயோ இந்த முதலாளி இருக்காங்க, இந்த 141 பேர் சொன்னேன், இவங்க எல்லாத்துக்குமே எத்தனை கோடி தெரியுமா தள்ளுபடி பண்ணிருக்காரு? 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்காரு. ஐயோ இவங்களால கட்ட முடியாது, இவங்களுக்கு நம்ம கடன் கொடுத்தோம், இவங்க தொழில் தொடங்கிட்டாங்க, நட்டம் ஆயிட்டாங்க, அதனால இவங்களால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார முதலாளிகளுக்கு வாரி கொடுத்தாரு. இந்த கடனே வராதுன்னு தள்ளுபடி செஞ்சுட்டாரு. ஆனா நம்ம மக்கள் வாங்கின இந்த மோட்டருக்கோ கொள்ளைக்கோ வேற கைவண்டிக்கோ இப்படிப்பட்ட இந்த லோன்களை கூட இங்க வந்து தள்ளுபடி பண்றதுக்கு வழி இல்ல. 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றாரு மோடி. அப்ப ஒட்டுமொத்தமா மோடி அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி கடாச்சிட்டு நம்மள அடிமைப்படுத்துற மனு தர்ம சட்டத்தை கொண்டு வந்து நம்ம திரும்பவும் அடிமைப்படுத்த நினைக்கிறாரு. 1, அதானிக்கும் அம்பானிக்கும் பெரிய சொத்து சேர்த்து வைக்கிறாரு. 2, இப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய மோடிய உடனடியா வீட்டுக்கு அனுப்பணும். மோடிய செவுட்டுல அடிச்சு இனி பாராளுமன்றத்துல உனக்கு வேலைகளடான்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆண்மை உள்ள தலைவர், தகுதியுள்ள தலைவர், பெருமையுள்ள தலைவர், ஒரு உயர்ந்த தலைவர், நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். பாராளுமன்றத்துல வேற யாருமே அப்படி பேசுறது கிடையாது. யார் மோடி வெளியே வா, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி மோடிக்கு நேருக்கு நேராக நின்று, ஏண்டான்னா தலைவர் கை சுத்தமான கை, இதுவரைக்கும் அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்ல. யாரையோ என்னென்னவோ செய்ய நினைக்கிறான். என்ன செய்ய நினைக்கிறான்னா, இப்போ இடையில ஒரு செய்தி வந்து பாருங்க, 6000 கோடி கிட்டத்தட்ட தனியார் நிறுவனங்கள், தனியார் முதலாளிகள், பண முதலாளிகள் எல்லாமே வந்து கொண்டு வந்து டொனேஷனா கொடுக்குறாங்க. அந்த அரசியல் கட்சிக்கு கட்சி நடத்துறதுக்கு நன்கொடையா 6000 கோடி கொடுக்குறாங்க. இந்த 6000 கோடி இவன் ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்துச்சு. இவன் ஆட்சியில் இருக்கும்போது என்ன செய்யறான்னா, இடி ரைடு விடுறான், அமலாக்கத்துறை விடுறான், வருமான வரித்துறை விடுறான். இதெல்லாம் கொண்டு போய் அவன் வீட்டுல ரைடு பண்றான்னா உடனே வெளியே வருது அந்த போலீஸ், அந்த அதிகாரம் வெளியே வராங்க. இவங்கிட்ட 500 கோடி இருக்கு அப்படின்னு வந்து மோடி கிட்ட சொன்னா, 500 கோடி எங்க இருந்து சம்பாதிச்சுன்னு கேட்டா 200 கோடி கொடுத்துட்டு நீங்க வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்களிடம் அவங்க ரைடு பண்ணியே மிரட்டியே உருட்டி இத்தனை பணம் சம்பாதிக்கிறான். இது ராபரி செய்யறதுக்கு சமமா இல்லையா? இது கொள்ளையடிக்கிறது சம்பந்தான இது. இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய இந்த மோடிய இனியும் ஒருபோதும் இந்த நாட்டை ஆளுவதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. அதற்குத்தான் நம்முடைய தலைவர் இந்தியா முழுக்க பயணப்பட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் சந்தித்து ஓரணியில் திரட்டி நம்முடைய தளபதி ஸ்டாலின் அதற்கான ஒரு பெரும் முயற்சியை செஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல கூட்டணி உருவாக்கிட்டார். இது நாள் வரைக்கும் நம்ம இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கிறோம், நிறைய சந்திச்சிருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். ஆனா இந்த தடவை நடக்கிறது வாழ்வாசாவா போராட்டம். இந்த தடவை ஜெயிக்கல அப்படின்னா வேற லெவல்ல போய் இந்த தொகுதி மட்டும் இல்லை, இந்த தேசமே நின்றுடும். இந்த தேசத்தையே பாதுகாக்கக்கூடிய வாக்கு இந்த தொகுதியில் நீங்கள் போடக்கூடிய வாக்கு, உங்களுடைய வாக்கு மற்ற எல்லா வாக்காளர்களையும் விட ஒரு முக்கியமான வாக்கு, சிறப்பு வாய்ந்த வாக்கு, ஒரு பெருமையான வாக்கு. இந்த வாக்கை தயவு செய்து யாராவது எதையாவது கொடுக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய ஓட்டை தயவு செய்து எதற்காகவும் சிந்த வேணாம், யாருக்காகவும் போட வேணாம். உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் பானை சின்னத்திலே முத்திரையிட்டு தலைவர் அவர்களை பெருவாரியான வாக்குகள், பெருவாரினா என்ன, 10 லட்சம் வாக்குகள் வாங்கினா இங்க இருக்கக்கூடிய பாமகவோ
பிஜேபி நிக்கிறவனோ அதிமுக கூட நிக்கிறவனோ யாருமே டெபாசிட்டே வாங்க கூடாதுங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவை சிதம்பரம் தொகுதியை பார்க்குது. ஏன்னா திருமாவளவன் மோடியை இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்கிறாரு, எப்படி இவருக்கு இந்த துணிச்சல் வருது அப்படின்னா தலைவர் சுத்தமா இருக்கிறதுனால அந்த துணிச்சல் வருது. அதை பயன்படுத்தி நம்முடைய தலைவரை பெருமை கொள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டு வழிபடுகிறேன். வடேறுபடம் கண்ணு மாதிரி இருக்கும்ப்பா. வடேறுபடம் பத்தி எல்லாம் கவலையே கூட இல்லை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.